ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காப்பிரைட்டை பற்றி தாங்க. காப்பிரைட்னா என்ன, காப்பிரைட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் காப்பிரைட்னா என்னன்னு சொல்றேன். காப்பிரைட்னா நம்ம இன்னொருத்தரோட கண்டென்ட் ஓன் வீடியோவை நம்ம வீடியோஸ் காப்பி பண்ணி அப்லோட் பண்றதுக்கு பேர் தாங்க காப்பிரைட்டு. அதுக்கப்புறம் சீரியல்ல இருக்கிற சின்ன சின்ன கிளிப்பை எடுத்துட்டு வந்து நம்ம வீடியோஸ்ல போடுறதுக்கு பேர் தான் காப்பிரைட்டு. அதே மாதிரி மூவில இருக்கிற மூவி சாங்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டால் நம்மளுக்கு காப்பிரைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. காப்பிரைட்ல மொத்தம் 3 விதம் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் காப்பிரைட் கிளைம். காப்பிரைட் கிளைம்னா என்னன்னா, நம்மளோட வீடியோஸை அப்லோட் பண்ணிட்டு அதுல வந்து சாங்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா அது காப்பிரைட் கிளைமா வரும். இன்னொருத்தரோட வீடியோவை கண்டென்ட்டை நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்து வந்தீங்களோ அது காப்பிரைட் கிளைமா வரும். அதுக்காக வீடியோஸ்ல டெலிட் பண்ண மாட்டாங்க. மானிட்டேஷன், அதுல எவ்வளவு மானிட்டேஷன் வருதோ அது அப்படியே ஓன் கண்டென்ட் ஓன் யார் இது இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு போயிடும். நீங்க யாரோட வீடியோஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ அந்த வீடியோஸ் அந்த ஓனருக்கு அது அப்படியே போயிடும். அதுதாங்க காப்பிரைட் கிளைம். அதே செகண்ட் ஒன்று காப்பிரைட் ஸ்ட்ரைக். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து ரொம்பவே முக்கியங்க. ஃபர்ஸ்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுனாலே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துடணும். ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் லைவை கட் பண்ணுவாங்க. செகண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு மானிட்டேஷன் அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. மானிட்டேஷன் வந்து நம்மளுக்கு எதுவுமே வராது. தேர்டு காப்பிரைட்க்கு வந்து நம்மளோட சேனல்லையே ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுவாங்க. நம்ம சேனலில் வந்து நம்ம எந்த வீடியோஸும் போட முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர் எடுத்திருந்தாலோ எவ்வளோ மானிட்டேஷன் எடுத்திருந்தாலோ அது நமக்கு வராது. அது வந்து ஃபுல்லா டெலிட் பண்ணிடுவாங்க. அதனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னா நம்மளோட யூடியூப் நம்ம ஆரம்பிக்கும் போதே இதை ஃபுல்லா நம்ம படிச்சுட்டு தாங்க வரணும். அதுல வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வீடியோஸ்ல அப்லோட் பண்ண முடியும். அதுல இருக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று தப்பா போட்டிருந்தா கூட நம்மளோட சேனல்ல ஃபுல்லா டெலிட் பண்ணிடுவாங்க. நம்ம யூடியூப்ல எந்த ஒரு சேனலும் அப்லோட் பண்ண முடியாது. அதனால நீங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மட்டும் ஃபுல்லான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூடியூப்ல என்ன வீடியோஸ் போடணுமோ அப்லோட் பண்ணுங்க. நம்ம எந்த சாங்ஸ் எந்த வீடியோஸும் போட முடியாதா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம இந்த காப்பிரைட் வராம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஓன் கண்டென்ட்டை ஆரம்பிங்க. நீங்க உங்க வாய்ஸ், உங்க ரியாக்ஷன், உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இந்த மாதிரி ஓன் கண்டென்ட்டை ஆரம்பிங்க. ஓனா நம்ம போடும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம், காப்பிரைட்டை பத்தி நம்ம எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் நீங்க சினிமா சாங்ஸ், சினிமா மியூசிக் எல்லாம் போடணும், இதெல்லாம் போடணும், நான் காப்பிரைட் சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் போடணும், எனக்கு காப்பிரைட் வராம நான் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து குரோம்ல நம்மளோட வெப்சைட் யூடியூப் வெப்சைட் ஓபன் பண்ணி அதுல லெஃப்ட் சைட்ல லாஸ்ட்ல மியூசிக் லைப்ரரின்னு இருக்கு. அந்த சாங் லைப்ரரி, மியூசிக் லைப்ரரி அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாங்ஸ், எல்லா சினிமா சாங்ஸ் என்ன சாங்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்க அதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்டும் அதுலயே இருக்கு. அதுலயே நீங்க டவுன்லோட் பண்ணி நம்மளோட வீடியோஸ்க்கு காப்பி பண்ணி நீங்க போட்டுக்கலாம். அதனால நம்மளுக்கு காப்பிரைட் கிளைம் பிரச்சனை எதுவுமே வராது. அதே மாதிரி நான் வந்து நீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்றேன். என்னோட ஷார்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா நான் வந்து வேற ஒருத்தரோட வாய்ஸை கொடுத்துருப்பேன். ஆனா ஃபேஸ் ரியாக்ஷன் என்னோடதா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு காப்பிரைட் கிளைம் வராது. வந்தாலும் அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த போட்டோஸ்லயே வீடியோஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தா அந்த மாதிரி காப்பிரைட் கிளைம் வராது. இன்னொன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணி நீங்க வீடியோஸா போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வரும். அதனால நீங்க வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணாலும் அதை நீங்க சேஞ்சஸ் பண்ணணும். இன்ஷாட் ஆப் ஏதாவது ஒரு எடிட்டிங் ஆப்ல போய் அதை நீங்க சேஞ்சஸ் பண்ணி போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வராம நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் காப்பிரைட் கிளைம் வருது, இதுக்கெல்லாம் ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, காப்பிரைட்டை வந்து வருதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதே பிரைவேட்ல பப்ளிக் அண்ட் அன்லிஸ்டட்னு இருக்கு. இதுல நீங்க எந்த வீடியோஸ் போட்டாலும் அன்லிஸ்டட்ல கொடுங்க. அப்பதான் காப்பிரைட் வந்தா நம்ம பார்த்து செக் பண்ணிட்டு உடனே டெலிட் பண்ண முடியும். நீங்க அன்லிஸ்டட்ல பப்ளிக்கு ஸ்ட்ரைட்டா கொடுத்தீங்கன்னா அது காப்பிரைட் ப்ராப்ளமா வந்துடும். அதே நீங்க அன்லிஸ்டட்ல கொடுக்கும்போது அதுல ஏதாவது இஷ்யூ இருக்கா இல்ல காப்பிரைட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போதே மேல நம்மளுக்கு ஒய்டி ஸ்டுடியோ ஆப்ல மேல நோட்டிபிகேஷன் வரும். நோ இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து இந்த வீடியோஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, காப்பிரைட் இல்லைன்னு அர்த்தம். அதே அதுல காப்பிரைட்டும் வந்துச்சுன்னா பார்த்துட்டு நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ காப்பிரைட்டை பத்தி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராம நீங்க கேர்ஃபுல்லா வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க. உங்களோட ஓன் கண்டென்ட்டா மேக்ஸிமம் உங்களோட ஓன் கண்டென்ட்டா நீங்க பாருங்க. ஓன் கண்டென்ட்டா போடும்போது நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் வராது. இதுல எடிட்டிங்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வீடியோஸை போட்டு பாருங்க, உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் எதுவுமே வராது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட்ல சூப்பர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பை, லவ் யூ ஆல்.